பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்நாளிலும் உங்களோடு பண்டிகை நாட்களிலே 5வது ஆண்டின் பண்டிகையிலே ஞானஸ்நான ஆராதனையிலே உங்களோடு பங்கு கொண்டு இறை வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக கிருபை செய்த தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த செய்கிற தலைவர் ஐயா ஆரோன் ஐயாவை அன்போடு வாழ்த்துகிறேன். திருச்சபையின் பிள்ளைகள், மூப்பர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இறை செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 39வது வசனம் வாசிப்போம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பினான் அடுத்த வீட்டுக்கு போக போறா. அந்த வீட்டில் மெழுகி நீ அந்த வீட்டில் முன்மாதிரியா இருக்க வேண்டும். டிசைன்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா விரல வச்சு டிசைன் போடுவாங்க. இப்படிப்பட்ட மண் தரையிலிருந்து நான் மண்ணிலிருந்து ஒரு வாக்கப்பட்டவன் என்பதை நினைவு கூறுவதற்காக தாவீது சொல்கிறான், நான் ஒரு புழு, நான் மனிதன் அல்ல. வண்ணத்து பூச்சி எப்படி இருந்துச்சு? குட்டு புழுவாக இருந்துச்சு. அதை மறந்து விடக்கூடாது. பட்டர்ஃப்ளை ஆகிவிட்டது, அழகாக இருக்கு, எல்லாரும் அதை வரவேற்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்துச்சு? புட்டு புழுவாக. நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையை நாற்றமெடுத்த வாழ்க்கை. பூர்வ காலத்தில் நம்முடைய பிதாக்கள் மூட நம்பிக்கைகளை அநேக இடங்களிலே ஆண்டவரை அறிவில்லாத, கல்வி அறிவில்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார். பொழுதியினின்றமை உயர்த்தினாரே, புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். அந்த பாட்டு என்ன சொல்கிறது? என்னை பொழுதிலிருந்து என்னை உயர்த்தி இருக்கிறார். மண் தரை, அதற்கு அப்புறமாக சிமெண்ட் தரை, அதுக்கப்புறமா கலர் சிமெண்ட் போட்டார்கள் வசதியானவங்க. அதுக்கப்புறமா தலைச்செங்கல் போடுவாங்க. தலைச்செங்கல் இன்னும் வசதியானவங்க 20 பைசா டிசைனில் ஒரு 20 பைசா உண்டு, டைமண்ட் சைஸில் இருக்கும். அதனால் அது ஒரு சூப்பர் தலைச்செங்கல். அதற்கு அப்புறமா கொஞ்சம் வசதி படைத்தவங்க மொசைக் போட்டாங்க, மார்பிள், டைல்ஸ், எல்லாம் வசதி வந்து விட்டது. உலகத்திலே கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு தெரிந்த இடத்துல தகப்பன் விலையூர்ந்த ஒரு சைக்கிளை வாங்குவதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். சைக்கிள், ரேலி சைக்கிள் உண்டு, ஹீரோ சைக்கிள் உண்டு, எல்லார் வீட்லேயும் சைக்கிள் இருக்காது. அந்த சைக்கிளை அப்படியே எண்ணெய் போட்டு துடைப்பார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கும் போது துடைக்க கற்றுக் கொடுத்தார். இப்போது அந்த தகப்பன் இப்போது பைக் வாங்கி இருக்கிறார், இப்பொழுது காரும் வாங்கி விட்டார். தன்னுடைய பையனுக்கு காரை துடைக்க சொல்கிறார். வண்டியை சாவி கேட்க அப்பாட்ட. அப்பா கொடுக்குறாரா? இல்லை, காரை துடைச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போ, கார் எடுத்துட்டு போ. இல்லை, நான் வேலைக்காரனா? வசதிகள் பிள்ளைகளுக்கு பெருகி விட்டதுன்னு அன்றைக்கி சைக்கிள் துடைத்து தான் சைக்கிள் எடுத்தோம், பைக்கு துடைச்சி பைக்கை எடுத்தோம். இன்றைக்கி காரை எடுக்கும்போது துடைத்து காரை எடுத்து கொண்டு போய் என்று சொல்கிறார். தற்கொலை செய்து விட்டான். அப்பா சாவி கொடுக்க மாட்டார் என்று உடனே தற்கொலை செய்து விடுகிறான். இந்த உலகத்தில் நடந்த நிகழ்ச்சி தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களிலே சிறு வயது முதல் கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு விசேஷித்த கிருபைகளை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தான் இந்த ஞான தகப்பன், ஞான தாய் என்று சொல்கிறோம். நீங்கள் வாசிப்போம் என்றால் ரூத் புஸ்தகத்தில், ரூத் புஸ்தகம் நியாயாதிபதிகளுக்கு அடுத்தல வரும்னு நினைக்கிறேன். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், அதில் 4வது அதிகாரம் 338வது பக்கம். அதில் 16-17 வசனத்தை வாசிக்கிறேன். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரியில் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஒபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். வரலாறு சொல்கிறது, என்ன சொல்கிறது? நகோமிக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்குது. யாருக்கு பிறந்துச்சு? வரலாறு யாருக்கு? ரூத்துக்கு தான் பிறந்துச்சு. ரூத்துடைய ஹஸ்பண்ட் யாரு? போவாஸ். மறுமணத்திலே அவர்களுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். ஆனால் பேர் யாருக்கு வருகிறது? நகோமிக்கு வருகிறது. அப்போ இந்த குழந்தையை வளர்க்கிறது யாரு? ரூத்து. நகோமி என்கிற ஒரு கூட்டு கலாச்சாரம், ஒரு கூட்டுறவு, தூய ஆவியுடைய கூட்டுறவு. பிதா குமாரன் தூய ஆவியுடைய கூட்டுறவு தான் திருத்துவம். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றெடுத்த தாயாக அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்க்கக்கூடிய நம்முடைய பாட்டியாக விசுவாசத்தை வளர்க்கிறார்கள். தீமோத்தேயுவுக்கு 1-2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது.
நம்முடைய பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளை கூட்டுறவுலேயே வளர்க்கிறோம். வீட்டில் நம்முடைய பிள்ளைகளை உப்பு மூட்டை சுமப்பாங்க. நீங்கள் யாராவது உப்பு மூட்டை சுமந்திருக்கீங்களா? இந்த காலத்தில் உப்பு மூட்டை எங்கே சுமக்கணும்? மொபைலை கொடுத்து விளாடுன்னு விட்டுக்குறோன்னே. அன்றைக்கி மொபைல் கிடையாதுல்ல. பிள்ளைகள் அப்பா கீழே குனிவார், 4 காலெல்லாம் நடப்பார், அதில் பிள்ளை ஏறி உட்காந்துருக்கோன்னே. அதுக்கு பேர் உப்பு மூட்டை. அல்லது கழுத்தை கட்டி தொங்க பிடிச்சிருக்கோம். அப்பா முதுகில் குழந்தையை சுமந்து கொண்டு உங்களுக்கு உப்பு வேணுமா உப்பு வேணுமான்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தத்தை கொடுத்து உப்பு கொடுத்துட்டு போயிடுவாருன்னு ஒரு சவுண்டு கொடுப்பார். அதான் உப்பு. என்ன இன்னைக்கு உப்பு மூட்டை சுமந்து பிள்ளைகளை விளையாடினவர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கலாச்சாரத்தை இழந்து விட்டோம். நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள். குழந்தைக்காக காத்திருந்தார்கள். தகப்பன் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆண்டவர் கொடுக்கிறார் குழந்தை. அழகான ஒரு பாடல் சொல்லுதுன்னு கல்யாண பாட்டில், இந்த மங்களம் செழிக்கவே கீருவை செய்யும் எங்கள் தீரே தூவதேவன். ஒரு அழுகு குழந்தை கேட்கணும். இந்த மங்களம் செழித்தாலே உங்களுக்கு அழுதுகளை குழந்தை சத்தம் கேட்கணும். எதுக்கு? வளகாப்பு நடக்கணும், அந்த பிள்ளையை பெருகணும் அப்படின்னு எல்லாரும் ஏங்குறாங்கன்னு. அப்படி அந்த பிள்ளைக்கு புத்திர பாக்கியங்களுக்காக அண்ணாலை போல கண்ணீர் வடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளை இப்போ முகம் பார்த்து சிரிக்கிறான். அப்பாவுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், என் பிள்ளை முகம் பார்த்து சிரிக்குதுயா. எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. முகம் பார்த்த குழந்தை, சிரித்த குழந்தை இன்னைக்கு அப்பாட்ட முகம் காட்ட மாட்டேங்குது, மொபைல்லே தான் முகம் காட்டிகிட்டு இருக்கிறான்னு. அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஒழுக்க கல்வியில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆலயத்திலே கற்றுக் கொடுங்கள். ஆண்டவருடைய ஆலயத்திலே திருமறையிலே 12 வயதில் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறார். நம்ம பிள்ளைங்க 12 வயசு வரைக்கும் தான் கீழ்ப்படிதாங்க. அதற்கு ஆலயத்தில் டீனேஜில் போய் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆலய குருவானவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள். குருவருள் திருவருள் அனைத்து அருளுக்கும் அந்த குழந்தை பெற்று இருக்கிறது. அதுதான் குழந்தை இயேசு. அந்த குழந்தை நமக்கும் ஆண்டவர் பாலர்களை தந்திருக்கிறார். ஒவ்வொரு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோமே, அப்பொழுது ஒரு பாட்டு பாடுவோனே, பாலர் கேட்ட பாதை காட்ட பாலனாக வளர்ந்தார், பாழிய பருவம் அன்பாயில் பெற்றோர்க்கு அடங்கினார், அவர் போல் கீழ்ப்படிவோம் சாந்தத்தோடு நடப்போம். அவரே தான் ரோல் மாடல். குழந்தை இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். பெற்றோருக்கு பின்னாக பைக்கில் உட்காந்துட்டு போகிற ஒரு குழந்தை இயேசுவை பார்த்திருக்கிறீர்களா? அப்பாவுடைய டிவிஎஸ் 50 பின்னால் உட்காந்துட்டு போகிற குழந்தை இயேசுவை பார்த்திருக்கிறீர்களா? அதான் குழந்தை இயேசு. இன்னைக்கு கேடிஎம் கேட்குறான். வண்டியை பிடிச்சி பட்டன் என்னதுன்னே தெரியாது. எந்த பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணணும், டிம் லைட்டு பிரைட் லைட்டு கொடுக்கணும் தெரியாது. லைசன்ஸ் படிக்கல, வாங்கலை. ஆனால் வண்டி ஒட்டினா இழுத்தா ஓடலாம், வேகமாக போகணும். கேடிஎம் வேணும்னு கேட்கான். விரும்பியதெல்லாம் வாங்கி கொடுக்குறோன்னே. நம்முடைய பிள்ளைக்கு நடந்த ஒரு சம்பவம் களக்காடு பக்கத்தில் நடந்துச்சு. பெட்ரோல் போடுறதுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறான். 10வது படிக்கிற பையன். அப்பா கொடுக்குறாங்கன்னு விபத்து நடந்தது. செய்தித்தாளில் படிச்சிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வசனத்திலே துரித வளர்ச்சி ஆசீர்வாதத்தை நமக்கு தராது. நம்ம எப்படி வளர்ந்தோம், படிப்படியாக உயர்ந்தோம். என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த கூழ் குடித்து வளர்ந்தோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உன் பிள்ளைகளை உட்காரும் போது சொல்லு, நடக்கும்போது சொல்லு, எந்திரிக்கும் போது சொல்லு. ஸ்கூல் கற்றுக் கொடுக்காது. அது என்ன படித்தா என்ன கிடைக்கும், வன்முறை தான் அங்கு பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் வகுப்பிலே. ஆனால் பள்ளி அறையிலே ஆண்டவருக்கு நம்ம கொடுத்திருக்கிற ஆலயத்திலே கிறிஸ்தவ கல்வியை நாம் கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை விசேஷித்தவர்கள் நீங்கள், உங்கள் பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். நல்ல ஈவுகளை கொடுக்கிற அறிந்தவர்கள் நீங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அதுதான் வாக்குத்தத்தம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது. அதிலே ஆண்டவர் வனாந்தரத்திலே கடல் வழியிலே நடந்து போனார். அப்பொழுது நடலிலே நடந்த ஜனங்கள் அதை தான் ஞானஸ்தானம் என்று சொல்லி அழகாக உருவகப்படுத்தி இருக்கிறார். தண்ணீர் பட்டதா அதிலே? யார் தலையில் அது ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்துச்சா? இல்லை, அதுதான் ஞானஸ்தானம் என்று அவர் உருவகப்படுத்துகிறார். ஒரே ஞான போஜனம், ஒரே ஞான கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே, அதுவே தான் ஞானஸ்தானம் என்று சொல்லி அழகாக உருவகப்படுத்தியிருக்கிறார். வெட்டாந்தரை மேகத்திற்கு கீழாக சமுத்திரத்திற்காக நடந்து போனார்கள், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஞானஸ்தானம் எடுத்து விட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஞானஸ்தானம் உங்களுக்கு பாவ அறிக்கையை சுத்திகரிப்பதற்காக ஒரு தண்ணீரினால் குடும்பம் முழுவதும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எனக்கு தெரிந்த இடத்திலே
உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு சிறு வயது முதல் நம்முடைய பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்தில் கருவுற்றார். எந்த குழந்தை பரிசுத்தாவினாலே கருவுறவில்லை. தூய ஆவியை பெற்ற ஆண்டவருடைய தாய் தான் தூய ஆவியினால் கருவுற்றால். அந்த குழந்தை இயேசுதான் பரிசுத்தாவினாலே பூமிக்கு வந்த குழந்தை. மற்ற எல்லாரும் பாவத்தில் கருவுற்றவர்கள் தான். நான் சென்னை மும்பை பட்டணத்தில் HIV பாதிக்கப்பட்ட இடத்துல ஒரு தாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார்கள். நரம்பிலே ஊசி செலுத்துகிறார்கள். இன்னொரு குழந்தை பெட்டிலே குழந்தைக்கு நரம்பு எடுக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியுமா? நரம்பு எடுக்க முடியுமா ஈஸியா? இல்லை, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குழந்தைக்கு நரம்பு ஊசி ஏறிட்டு இருக்குது. எறும்புக்காக எடுக்கிறாங்க. இப்போ நரம்பு ஊசியை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த குழந்தை பசிக்கு அழுது. அந்த குழந்தை பசிக்கு அழும்போது அங்கே வீர் வீர்னு கத்துது. அந்த குழந்தைக்கு வரல் சூப்பும் பழக்கம் உண்டு. எல்லா குழந்தைக்கும் வரல் சூப்பு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இதுதான் தாய்ப்பால் வரும் இதில் வழியா. துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்ட குழந்தைகள் தான் நம்முடைய குழந்தைக்கு வழக்காய் தாய்ப்பால் வரல் சூப்புகிற குழந்தை. அங்கே நர்ஸை டாக்டர் சத்தம் போட்டாங்க, உனக்கு அறிவு. அந்த குழந்தைக்கு நரம்பு ஊசி எடுக்கும்போது வரல் சூப்புமான்னு கேட்டியா? வரல் சூப்புகிற இடத்துல அந்த குழந்தைக்கு நரம்பு வாயில் வைக்க முடியுமா? அந்த குழந்தைக்கு வாயில் வச்சா அமைதியாக இருக்கும். இப்பொழுது இன்னொரு கையில் நரம்பு எடுக்கிறாங்க. அந்த குழந்தை இன்னைக்கும் நாளைக்கு ஒன்றிருக்கு. அந்த தாய் இன்னைக்கும் நாளைக்கு ஒன்றிருக்கா. அந்த குழந்தைக்கு நரம்பு எடுக்கும்போது அந்த குழந்தை அழுகிறதை பார்த்து தாயும் ஓ என்று கத்துகிறார். தாய்க்கும் வாழ்க்கை உயிர் ஊசலாடுகிறது, குழந்தை உயிர் ஊசலாடுகிறது. ஆனால் குழந்தைக்கு நரம்பு எடுக்கிறது அந்த வேதனையிலே, தாய்க்கு இதய வேதனையிலே அவளும் அழுகிறாள். கஷ்டப்பட்டு அதே ட்ரிப்ஸ் தான் தாய்க்கு நரம்பு ஊசியிலே அந்த குளுக்கோஸ் ஏறுகிற அந்த பாட்டில் வழியாக இருக்கிற நரம்பிலே அந்த இன்ஜெக்ஷன் அப்படியே உள்ள போத்துறாங்க. அதே மருந்து தான், அதே குழந்தைக்கும் அதே மருந்து தான். இப்போ உங்களுக்கு ஞானஸ்நானத்துக்கு விளக்கம் கொடுக்கணுமா? வேண்டாம். பாவத்துக்கு HIV அந்த தாய்க்கு செலுத்துகிற அதே இன்ஜெக்ஷன் அதே குழந்தைக்கும் அதே இன்ஜெக்ஷன். ஆகவே ஆண்டோடைய சமூகத்தில் விவாதத்திற்கு இடமில்லை. என்னுடைய பிள்ளைகள் ஒழுக்கத்தில் வளரணும். என் பிள்ளை வாக்குத்தத்தமானது என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். அன்னைக்கு ஆதியில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 5th படிக்கிற பையன், அவன் பேர் அவனுக்கு ஸ்கூலில் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும்னு ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க. கிளாஸ் பைபிள் கிளாஸ் மாதிரி நீதி போதனை நடந்த கிளாஸ்லாம் அன்றைக்கி இருந்துச்சு. அப்போ அந்த பையன் கிளாரினெட் வாங்கணுன்னாங்க. புல்லாங்குழல் சொல்லுவாங்களோ அதே போல். அதுக்கு விலை 1000 ரூபா. என்ன விலை? 1000 ரூபா. எல்லாருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இண்டிவிஜுவலாக வாங்கணும், கடன் வாங்க முடியாது. ஏன்னா வாயில் வைக்கிறதுலாம் அவங்க தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் எல்லாரும் 1000 ரூபா கொண்டு வரணும்னாங்க. உடனே அம்மாட்ட போய் கேட்க, மம்மி எனக்கு 1000 ரூபா தா. உடனே அம்மா என்ன சொன்னாங்க? ATM கார்டை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு. இதில் தான் உனக்கு பணம் இருக்குது, எடுத்துக்கேன்னு. அப்பா சட்டையில் இருக்குது, கலத்தி போட்டிருக்காரு, களவாண்டுட்டு போ. நீ கற்றுக் கொடுக்குறோம், தாய் தான் கற்றுக் கொடுக்குறோன்னு அப்பா பையிலேருந்து திருட கற்றுக் கொடுக்குறோம். அந்த பையன் அம்மா சொன்னாங்க, ஏசப்பட்ட கேளு. நல்ல வார்த்தை தானே? அதான் விசுவாசம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவருடைய மனுஷகுமார் வரும். விசுவாசம் இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கு உடனே வேணும், உடனே முடியணும் பார்க்காங்க. ஏசப்பட்ட கேளு. ஏசப்பட்ட எப்படி மம்மி கேட்கணும்? உங்கள் அப்பாட்ட எப்படி கேட்பா? அப்பா எங்கே இருக்கு? வெளிநாட்டில் இருக்காருன்னு. திரைக்கடலோடி திரவியம் தேடு. அப்பாவிட்ட போய் கேட்கணுங்காங்க. அப்பாட்ட எப்படி கேட்கணும்னு கடிதத்தில் எழுதி கேட்பாங்க. அதே போல் கடிதத்தில் கடிதம் வாங்க போயிட்டான். யாராவது கடிதம் பார்த்துருக்கலாம்? அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிற அன்புள்ள ஏசப்பா